ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம்ல நீங்க எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் டைம்ல ஒரு ரிவிஷன் மாதிரி, ஓகே, கான்செப்ட் கிளாரிட்டிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேக்டர் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த ஃபேக்டர் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டர் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக்டர் ப்ரைஸ். ஃபேக்டர் ப்ரைஸ்னா என்ன, முதல்ல ஃபேக்டர்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபேக்டர் அப்படிங்கிறது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர் அப்படின்னு 4 இன்புட் இருக்கு. ஸோ இந்த லேண்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்ட் பே பண்ணி தான் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து நம்ம பிசினஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லேபருக்கு நம்ம வேஜஸ் பே பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் நம்ம கேபிட்டலை யூஸ் பண்றோம். ஆண்டர்பிரனருக்கு ப்ராஃபிட் வேணும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப இது நாலும் என்ன, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர், இவங்க 4 பேரும் யாருன்னு கேட்டா ஃபேக்டர் இன்புட்னு சொல்லுவோம். இந்த இன்புட்டுக்கு நீங்க கொடுக்குற அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது பேர் தான் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஃபேக்டர் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு எல்பிஜி சிலிண்டர் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா லேண்டுக்கு நீங்க 25 ரூபாய் கொடுக்குறீங்க, ரெண்டா 25 ரூபாய் கொடுக்குறீங்க, வேலை செய்யற கூலி ஆட்களுக்கு 25 ரூபாய் கொடுக்குறீங்க, இன்ட்ரெஸ்டா 25 ரூபாய் கட்டுறீங்க, ஓனருக்கு 25 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 25 சேர்ந்தது தான் இந்த 100 ரூபாய். இது வேற ஒன்றும் கிடையாது, இதுதான் உங்களுடைய ஃபேக்டர் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரியுதா? இப்ப இந்த ஃபேக்டர் பிரைஸ் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அதுதான் இந்த ஃபேக்டர் பிரைஸ் 100 ரூபாய். இப்ப மார்க்கெட்டுக்கு இந்த பொருள் வரும்பொழுது நம்ம கைக்கு 100 ரூபாய்க்கு வருதா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா வராது. நீங்க நினைக்கிறீங்களா மேம் இது ஒருத்தர் கையில இன்னொருத்தர் கைக்கு மாறும்போது ப்ராஃபிட்லாம் இருக்கும்னு? நம்ம எல்லா ப்ராஃபிட்டையும் சேர்த்து இந்த ப்ராஃபிட் எலிமெண்ட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அப்ப ஹோல்சேலர் ப்ராஃபிட், ரீட்டைலர் ப்ராஃபிட் இதெல்லாம் சேர்த்து இந்த 25க்குள்ள வந்துடும். அப்ப இந்த ஃபேக்டர் பிரைஸ் 100 இருக்கும்பொழுது அது நம்ம கைக்கு வரும்பொழுது 100 இல்லாமல் வேற ஒரு அமௌண்டா வருது. அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் நடுவில் நடக்கும். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எல்பிஜி கேஸா, மக்கள் எப்படி 100 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க, நான் வர மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு 20 ரூபாயை நமக்காக அந்த கம்பெனி கிட்ட டைரக்டா பே பண்ணுவாங்க, இல்ல நம்ம கிட்ட கொடுப்பாங்க, வாட் எவர், நமக்கு அந்த சப்சிடிங்கிறது வந்து சேரும். இந்த 20 ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த 20 ரூபாயை நம்ம பே பண்ண போறது இல்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம பே பண்ண போறது இல்லைங்கிறதுனால மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறதுல இந்த 20 ரூபாய் வராது, அதை மைனஸ் பண்ணிடுவோம். அப்ப 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 80 தான். இந்த 80ல நம்ம ஜிஎஸ்டின்னு கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு பொருளை நம்ம கன்சியூம் பண்ணும் பொழுதும் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்ல கூட ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். அந்த மாதிரி நம்ம டெஃபினட்டா டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். இந்த ஜிஎஸ்டி நம்ம பே பண்றோம் இல்லையா, இது டெஃபினட்டா மார்க்கெட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்ப டாக்ஸ் ஒரு 10 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது 90 ருபீஸ்க்கு வந்து சேரும். இதுதான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப ஃபேக்டர் பிரைஸ்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இப்ப ஃபேக்டர் பிரைஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு மார்க்கெட் பிரைஸ்னு ஒன்று இருக்கு. ஃபேக்டர் காஸ்ட் ஆர் மார்க்கெட் ஃபேக்டர் காஸ்ட், அப்படி இல்லைன்னா ஃபேக்டர் பிரைஸ், வாட்எவர். ஃபேக்டர் பிரைஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக்டர் பிரைஸ் மைனஸ் சப்சிடி பிளஸ் டாக்ஸஸ். அதாவது இந்த டாக்ஸஸ் என்னது, ஜிஎஸ்டி தானே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம, இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், மார்க்கெட் பிரைஸ்ன்னு வரும். இந்த ஃபார்முலாவை அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க புக்லனா, ஃபேக்டர் பிரைஸ் ஆர் ஃபேக்டர் காஸ்ட், நீங்க எப்படி சொன்னாலும் ஓகே. ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் மைனஸ் சப்சிடி பிளஸ் டாக்ஸஸ் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்னா என்ன, வேற ஒண்ணுமே கிடையாது, மைனஸ் சப்சிடி பிளஸ் டாக்ஸஸ். இதுதான் இந்த நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இப்ப நம்மளோட ஃபேக்டர் காஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சப்சிடி 30 ரூபாய், டாக்ஸஸ் 50 ரூபாய். என்ன ஆகும் ஆன்சர், 100 பிளஸ் உள்ள என்ன இருக்கு மைனஸ் 30 பிளஸ் 50. என்ன போடுவோம், 100 பிளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 120 போடுவோம். ஓகேவா? இதே சப்சிடி 10 ரூபாய். ஓகேவா? ஓகே, சப்சிடி வந்து உங்களுக்கு 50 ருபீஸ், டாக்ஸஸ் வெறும் 10 ருபீஸ் தான். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல -50
பிளஸ் 10ன்னு போடுவோம். அப்போ என்ன ஆகும்? இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு மைனஸ் 13 ஆகிடும். 30 14 ஆகிடும். 50 and 10 40 மைனஸ் 14 ஆகிடும். அப்போ 100 ப்ராக்கெட்குள்ளேருந்து வெளில எடுக்கும்போது மைனஸ் 14 ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 16 இருக்கும். இதுதான் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சப்சிடி தட் இஸ் கிராண்டட் டு த கன்சியூமர், ரெண்டாவது டாக்ஸஸ் தட் ஹேஸ் டு பி பெய்டு பை த கன்சியூமர். இது ரெண்டுத்தையும் நீங்கள் அழகாக ஃபேக்டர் ப்ரைஸோட மைனஸ் சப்சிடி ப்ளஸ் டாக்ஸஸ் போட்டால் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு டெஃபினட்டாக நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.